வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பரான ஹல்வா ரெசிபி பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஹல்வா பண்ணணும்னாலுமே வந்துட்டு ஒரு 3 பேசிக் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீட், உங்க ஃப்ளேமை வந்துட்டு மீடியம்ல தான் வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்க ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்றப்போ அதுக்கான குக்கிங் டைம் கொடுக்கணும். இப்போ அதை நான் வந்துட்டு டீட்டெயில்டாக நான் ரெசிபியில் காட்டியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் வந்துட்டு நீங்கள் சுகர் இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 minutes தான் அதை குக் பண்ணணும். அது சுருண்டு வர்ற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes கூட குக் பண்ணிங்கன்னா அது அப்படியே முருகி காஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதுதான் 3 முக்கியமான டிப்ஸு நீங்கள் ஹல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னா, மஞ்சள் பூசணி இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த தோலை ஃபுல்லாக இந்த இன்ச்சுக்கு தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். துருவினதில் இந்த மாதிரி அழுத்தி எடுத்ததில் 1 கப் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால். இனிப்பு பூசணிக்காய் அப்படின்ற இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குன்றனால நான் 3/4 கப் மட்டும் சர்க்கரை எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அவங்க இனிப்புக்கு தேவையான 1 கப் கூட ஈக்குவலான இது கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் நெய். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பூசணிக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். இந்த நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். அடுப்பை வந்துட்டு ஹையில் வச்சுக்க வேணாம், லோ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூசணிக்காயில் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் பாலை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பாலோடு இந்த பூசணிக்காய் நல்லா சேர்ந்து நல்லா ஒன்றாகி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், பாலெல்லாம் வற்றி இந்த சைட்லலாம் அப்பப்போ ஏடுக்கட்டும். அந்த ஆடையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்படி எடுத்து உள்ளுக்குள்ளே விட்றணும். அப்போ தான் வந்துட்டு அல்வா வந்துட்டு நல்ல க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் பால் இருக்குது, இதுவும் நல்லா வற்றி சுருண்டு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த பாலும் பூசணிக்காயும் எப்படி சேர்ந்து ஒன்றா வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்க்க போகிறோம். இவ்வளோதான் சேர்க்குறேன். இது ஏன்னா நம்ம அடுத்து சேர்க்க போகிற அந்த சுகரோட அந்த இனிப்பை வந்துட்டு நல்லா எடுத்து காட்டும். அதில் நம்ம பால் அப்பயே சேர்த்துருந்தோம்னா பாலெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாலெல்லாம் வற்றின பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்ருங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன். இது ஏலக்காய் சேர்க்காமையும் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூவை கலந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரும் கலரும் சேர்த்து கிடைக்கும். அது சேர்க்காமையும் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த 1/4 கப் நெய்யில் பாதி மட்டும் இப்போ சேர்க்குறேன். இந்த 1/4 கப் நெய் அப்படின்ற அளவு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தான். இப்போ சில பேர் நெய் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் இப்பையும் 1 டேபிள் ஸ்பூன் இறக்கப்பையும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா ரிச்சாக பண்ணுறனால நான் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நெய்யெல்லாம் இந்த பூசணிக்காய்க்குள்ளே நல்லா போயிட்டு இப்போ எல்லாம் வெந்து சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் உங்கள் இனிப்புக்கு ஏற்ப 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இலகி வரும். இது திரும்பியும் வற்றி அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது ஒட்டாமல் வர்ற பதம் வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பை மீடியமில் உள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா டிஷ் அடிப்பிடிச்சிச்சின்னா அந்த மொத்த டேஸ்ட்டுமே போயிடும் ஹல்வாவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள், கீழே பேனில் ஒட்டாமல். இதுதான் அல்வாவோட பதம். இப்படி எடுக்க அப்படி திரண்டு வருது பாருங்கள், அடியில் ஒட்டாமல். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மீதம் இருந்த நெய்யில் நான் கொஞ்சம் பாதாமையும் பம்கின் விதையவும் வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணி இறக்கிடலாம்.
இன்னைக்கு நம்ம சூப்பரான பம்கின் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு எல்லாருமே லாக்டவுனால வீட்டில் இருக்க டைம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு ஸ்வீட்னா ஹெல்த்தா இருக்காது அப்படின்னு யாருமே நினைக்க தேவையில்ல. பம்கின்ல வந்துட்டு அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த பம்கின் ஹல்வாவை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.